இதை கேட்ட ஏஜேலி சும்மா இருப்பாங்களா? கேட்கும்போது நமக்கே எவ்வளோ காண்டாகுது. விட்டாங்க ஒரு அரை பொலிர்னு. நான் ஒரு பொண்ணு மேலே கை வைக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். அதிர்ஷ்டவசமாக அதுக்கு எனக்கு ஒரு ஆளை தெரியும். வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் WWE ஸ்மாக்டவுன் தமிழ். WWE ஸ்மாக்டவுனில் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உடனே. நீ யாரை பற்றியும் கவலைப்படல செய்யும் பாங்க். நீ ஒரு சுயநலவாதின்னு என்னோட ஹஸ்பண்ட் சொன்னேன். நீ உன்னோட 3 விஷயத்தை பற்றி தான் அக்கறைப்படுற, சரியா? நீங்கள் என்னோட ஹஸ்பண்டோட சாம்பியன்ஷிப்பை பற்றி கவலைப்படுறீங்க. ஆனால் நியாயமாக பார்த்தா அவனோட ஏஜேலியை பற்றி தான் நீ கவலைப்படுற. ஆனால் ஏஜேலி உங்களோட புக்கை நான் படித்தேன். அந்த புக்கில் நான் நிறைய பாயிண்ட்ஸுவே இருந்துச்சு. லாஸ்ட் வீக் நீங்கள் எழுதுனதில்ல உங்கள் மனசளவில் எப்படி குணமானீங்க. பட் ஆனால் நீங்கள் உடல் ரீதியாக எப்படி நீங்கள் உணர்றீங்க? ஏனென்றால் உங்கள் புத்தகத்தில் உங்கள் கழுத்தில் ஏற்பட காயத்தை இப்போ எப்படி இருக்குது ஏஜே? பிகாஸ் சிஎம் பாங்க் உன்னோட சின்ன வலையில் ஏஜேன்னு பேர் இருந்ததால் ஒரு ஆள் அதை எடுத்தான்னு சொல்லி அவனுக்கும் உனக்கும் ரத்த சண்டை வந்துச்சு. சரி, நான் அவன் முகத்தில் அடிக்கும்போது உனக்கு எப்படி இருக்கும்? ஏனென்றால் ஐ ஆம் த கிரேட்டஸ்ட் ஃபீமேல் ரெஸ்லர் ஆஃப் ஆல் டைம். அது மட்டும் இல்லை, இதை நான் மட்டும் சொல்லலை, இதை இந்த பீப்புள்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படியா? அப்படி யாரும் எனக்கு சொல்லலையே. அதை நான் இப்போ சொல்கிறேன். அது ஒன்றும் உங்களோட சொத்து இல்லை, அது உங்களோட பொறுப்பு. ஃபஸ்ட்டு என்னோடய புக்கை படித்தது தேங்க்யூ ஃபார் பிக்கி. வர சனிக்கிழமை என் கழுத்தை எப்படி தாங்குன்னு எனக்கு தெரியல. கரெக்டு தான், நான் WWEக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. சனிக்கிழமை என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. 2 வாரத்துக்கு அப்புறம் ஸ்மாக்டவுனில் என்ன நடக்க போகிறதுன்னு எனக்கு தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இங்கேருந்து விலகிட்டேன். என்னோடய முகத்தை நான் பார்த்தேன், அதுலேயும் மூஞ்சி சிகப்பு நிறத்தையும் பார்த்தேன். ஆனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 2 பட்டங்களை பெற்றேன். உன்னோட ஹஸ்பண்டை பற்றி உனக்கு தெரியாததை மற்றும் நம்ப வேண்டிய ஒன்றை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். அவருக்கு ஏதாவது ஏமாற்றம் ஏற்பட்டால் வீட்டை விட்டு வெளியேறுவது அது ஒரு மோசமான பழக்கம். இந்த சனிக்கிழமை என்னோட மனைவி உன்னை துண்டு துண்டாக கிழிப்பார். அதிலிருந்து எப்படியாவது என்னை விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் கடவுளை தான் நீங்கள் சொல்லணும். இதை கேட்ட ஏஜேலி சும்மா இருப்பாங்களா? கேட்கும்போது நமக்கே எவ்வளோ காண்டாகுது. விட்டாங்க ஒரு அரை பொலிர்னு. நான் ஒரு பொண்ணு மேலே கை வைக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். அதிர்ஷ்டவசமாக அதுக்கு எனக்கு ஒரு ஆளை தெரியும் அப்படின்ட்டு பிக்கிலேஜ் பார்ப்பாரு. பிக்கிலேஜ் வந்து அட்டாக் பண்ண சொல்லியிருப்பார். பிக்கிலேஜ் வந்து அட்டாக் பண்ண மறுத்தனால என்ன ஆகிப்போச்சுன்னா, பிக்கிலேஜிக்கும் சித்ரோன்ஸுக்கும் வாக்குவாதம் போகுது. நீ ஏன் என்ன குறை சொல்கிற? நீயும் தான் என்ன குறை சொல்கிற. இது ஒன்றும் என்னோட தப்பு இல்லை, இதெல்லாம் உன்னோட தப்பு. எங்கே போகிற நெல், போகாத நெல். போகாத நெல் எங்கே? இது ஒன்றும் என்னோட தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் தான் இந்த பிரச்சனையை எங்களை உள்ளே கொண்டு வந்தீங்க, நாங்களாக வந்தோம். இதை நீயே செஞ்சுக்க, நீ மட்டுமே செஞ்சுக்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு கூடல பின்னாடி வந்து சிஎம் பங்கு நின்றுட்டுருக்காருங்க. நின்றுட்டு இருந்தோடனே அது சிரிச்சிட்டு இருந்ததை பார்த்தோன்னே சித்ரோன்ஸ் வந்தது மூஞ்சி பிடிச்சி தள்ளி விட்ருவார். தள்ளி விடுதோன்னே என்னை தள்ளி விட்டு ரெங்கி விட்டு கீழே இறங்கி ஓடிடுவார். ரெங்கிக்கு விட்டு கீழே இறங்கி ஓடணுன்னு சிஎம் பங்கு இறங்கி விட்டு கீழே இறங்கி அவர் துரத்திக்கிட்டே வரும்போது அப்போது பார்த்தோன்னா பிக்கிலேஜ் உள்ளே வந்து ஏஜேலி அட்டாக் பண்ணிடுவாங்க. சிஎம் பாங்க 2 தடவை அரைஞ்சிருப்பாங்க. அரைஞ்சது இல்லாமல் சிஎம் பாக் நீ கெட் அவுட் த ரிங் அப்படிங்கிற 2 தடவை சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. கெட் அவுட் த ரிங்